அஸ்மா பல் மருத்துவமனை கோட்டைமேடு பெருமாள் கோவில் வீதியில் கடந்த 24 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. அதனுடைய டாக்டர் அஃப்ரோஸ் கண்ணா சிறந்த பல் நிபுணர். பல் குறைபாடுகளை எளிதாகவும் நவீன முறையிலும் நீக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அவருடன் சிறப்பேட்டி. ஸோ யூஸ்வலாக பல ஏலத்துலலாம் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பல் போனால் சொல் போச்சு. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே யூஸ்வலாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே 32 பல் இருக்குது இல்லையா, அதில் ஒரு பல் போனால் என்ன, இல்லை 2 போனால் என்ன நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு பல்லுமே ஒவ்வொரு விஷயத்துக்காக தான் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காதுங்க. அதனால் முன்பல்லிருந்து கடவா பல் வரைக்கும் எல்லா பல்லுமே ஒரு முக்கியமான பற்கள் தான். முன்பற்கள்ங்கிறது சாப்பிடுவதற்காகவும், முன்பல்லேருந்து இழுத்து சாப்பிடுவதற்காகவும், அதேமாதிரி அழகுக்காகவும் படைக்கப்பட்டிருக்கிறது. கடவாப்பல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மென்று சாப்பிட்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மென்று சாப்பிடாமல் விட்டுட்டோம்னா நமக்கு டைஜஷன்லேருந்து எல்லா குடல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு மூல காரணமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பாக உணவு பழக்கங்கள் தான் மெயின். உணவு பழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான கார்போஹைட்ரேட் ஃபுட் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா ஆசிடாக மாறி அது சொத்தையை க்ரியேட் பண்ணி பற்குழி பல் சிதையுன்னு சொல்லுவோம், அது உருவாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பல் எடுக்க வேண்டி வரும், இல்லைன்னா வேர் சிகிச்சை என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செய்ய வேண்டிய வரும். ஸோ ஒவ்வொரு பல்லுமே முக்கியமான பற்கள் தான். அந்த பற்களை பாதுகாப்புறதுங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குழந்தைகளுக்கு நிறைய மிட்டாய்கள் சாக்லேட்கள் சாப்பிட்றாங்க, அதனால் ஏற்படும் பாதிப்பு, அதுக்கான என்ன தற்காப்பு? ஸோ குழந்தைகளுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த சாக்லேட்ஸு, அந்த பிஸ்கட்ஸு, அப்புறம் அந்த ப்ரெட்டு இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஹை கார்போஹைட்ரேட்டு, ஹை சுகர் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுங்க. ஸோ மெயினாக பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் ப்ராப்பராக ப்ரஷிங்லேருந்து எல்லாமே செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குழந்தைகள்னால் கண்டிப்பாக 2 நேரம் ப்ரஷ் பண்ணுறது, நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவுகளை கொடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். தூங்கும்போது பால் குடிக்க வைக்கிறதோ பால் கொடுக்கறதோ கூடாது. இரவு எத்தனை மணிக்கு எவ்வளோ மணிக்கு தூங்குறாங்க? அதான் யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போது குழந்தை ஒரு 9 மணிக்கு தூங்குது அப்படின்னா ஒரு 7 மணிக்குள்ளே நம்மளுடைய உணவுகளை கொடுத்து முடிச்சிடணும். அப்போ தான் என்ன ஆகும்னா வாயில் உணவுகள் தங்காது. அந்த 2 மணி நேரத்தில் செரிமானமும் கரெக்டாக நடந்துகிட்ருக்கும். ப்ளஸ் அந்த 2 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், குழந்தைகளை வாய் கொப்பளிக்க வைக்கலாம், அட்லீஸ்ட் ப்ரஷ் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த டைம் இருக்கும். தூங்கும்போது கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா அவங்க சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ எல்லா பல் இடுக்குகள் எல்லாம் போய் என்ன ஆகுனா உணவுத்துகள் போய் ஒட்டிட்டு அதுதான் சொத்தை உண்டாக்குறதுக்கு மெயின் காரணமாக அமைஞ்சிடும். ஸோ அஸ்மா பல் மருத்துவமனையின் சார்பாக இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவர்களுக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள்.